உங்கள் வீட்டில் ஆப்பச்சட்டி இருக்கா? கண்டிப்பாக இது மட்டுமே போதும் ஜாங்கிரி சுற்றுறதுக்கு. ஜாங்கிரியெல்லாம் எனக்கு சுற்றவே வராதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஆப்பச்சட்டியில் ஜாங்கிரி சுற்றுனீங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஒரே ஒரு ஜாங்கிரி இருந்தால் போதும், ஒரு குடும்பமே சாப்பிட்லாம். இப்போ நம்ம செய்கிறதுக்காக சரியாக இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துருங்க. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். உங்ககிட்ட கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான். இதே போல் நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா காட்டுறேன். ஒரு தடவை போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். தண்ணி தெளித்து விட்டு அரைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. உளுந்த வடை பக்குவத்துக்கு இருக்கணும். அடுத்ததாக எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அந்த மாவு இருக்கும்போதே 2 பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல மொறுமொறுன்னு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கலர் கலந்து அரைச்ச எல்லாத்தையுமே அந்த மாவு கூட சேர்த்துட்டு நல்லா உளுந்த வடைக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா அடித்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தண்ணியோட அளவு. தண்ணி அதிகமாக சேர்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. அதுக்கான ஜீனிப்பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம ஜீனிப்பாகு செய்கிறதுக்கான பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். இந்த கப்பில் சரியாக ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாகுப்பதம் எதுவுமே தேவைப்படாது. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்வீட் அப்படின்னாலே கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா 3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மாவில் உப்பு சேர்க்கலை. ஜீனிப்பாகில் நான் சேர்த்துருக்கேன். மாவில் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜீனிப்பாகில் சேர்க்காதீங்க. பாகு ரெடி ஆயிடுச்சு. ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பைப்பிங் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பால் பாக்கெட்டே நமக்கு பெஸ்ட்டு தான். அடுத்ததாக ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இதில் ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் புளியறீங்க அப்படின்னா இது நம்ம நிறைய சேர்த்துடக்கூடாது. நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா புளிஞ்சு எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதை சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு மொத்தமாக இருந்தால் போதும். ஆப்பச்சட்டியில் ஆயில் ஊற்றிட்டு இதை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. மிதமான ஹீட்டில் இருக்கணும். பெரிய பாத்திரங்களில் ஃபஸ்ட் டைம் புளியறவங்க ஊற்றும்போது என்னாகும் அப்படின்னா அது அப்படியே பிரிஞ்சு எல்லா பக்கமும் ஓடும். ஸோ அதனால் புளியறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஜாங்கிரி அப்படிங்கிறதுனாலே அதுதான் கஷ்டம். இந்த மாதிரி ஆப்பச்சட்டியில் நம்ம நல்லா அகலமாக சுற்றி எடுக்கும்போது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஒன்றா நம்ம செஞ்சு சின்னதாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஜாங்கிரி கொடுத்தாலே போதும். அவங்க குடும்பத்துக்கே போதும். அந்தளவுக்கு நமக்கு பெருசாக செஞ்சுருக்கோம். இப்போ மிதமான ஹீட்டில் சக்கரைப்பாகு இருக்கணும். அதில் எடுத்து போட்டுட்டேன். அடுத்து ஜாங்கிரி ரெடியாகி வர்ற வரைக்கும் அது சக்கரைப்பாகுலேயே இருக்கட்டும். ஜாங்கிரியெல்லாம் எனக்கு சுத்தவே தெரியாதுன்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்பச்சட்டியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சுற்றுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ சக்கரைப்பாகுலேருந்து எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், 5 விரலில் பிடிக்கிற மாதிரி இல்லை, 10 விரல்லையும் சேர்த்து பிடிக்கிற மாதிரி அருமையான ஜாங்கிரி தட்டு நிறைய ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 100 கிராம் உளுந்து போட்டிங்க அப்படின்னா 30 வரைக்கும் நம்ம ஜாங்கிரி செஞ்சு எடுத்துடலாம். ரொம்பவே நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய்.